4 மணி நேரம் கூட இருக்காது. தேர்தல் அறிவிப்புக்கு முன்பு மம்தாவின் மாஸ்டர் ஸ்ட்ரோக். பாஜக. மேற்கு வங்கத்திற்கு சட்டசபை தேர்தல் அறிவிப்பு மாலை நேரத்தில் வெளியானது. இதற்கிடையே சட்டசபை தேர்தல் அறிவிப்புக்கு சில மணி நேரம் முன்பு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் சட்டசபை பதவிக்காலம் சீக்கிரமே முடிவடைகிறது. இந்த 5 மாநிலங்களுக்கான சட்டசபை தேர்தல் குறித்த அறிவிப்பை தேர்தல் ஆணையர் இன்று மாலை அறிவித்தார். அதில் மேற்கு வங்கத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி மற்றும் ஏப்ரல் 29ஆம் தேதிகளில் வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இடையே தேர்தல் அறிவிப்பு வெளியாக சில மணி நேரத்திற்கு முன்பு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவிப்புகளை வெளியிட்டார். அதாவது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு நிலுவை அகவிலைப்படி தொகை வரும் மார்ச் மாதம் முதல் வழங்கப்படும் என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அறிவித்துள்ளார். ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்களில் ஊழியர்களுக்கு இது பொருந்தும். இது தொடர்பாக மம்தா பானர்ஜி தனது ட்விட்டரில், எங்கள் அரசு தனது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அனைவருக்கும், லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும், பஞ்சாயத்துகள், மாநகராட்சி அமைப்புகள் மற்றும் பிற உள்ளாட்சி அமைப்புகள் போன்ற அரசு உதவி பெறும் நிறுவனங்களின் ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கும் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டார் அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் நிதித்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அவர்கள் தங்கள் ROPA 2009 அகவிலைப்படி நிலுவைத் தொகையை 2026 மார்ச் மாதம் முதல் பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு சில மணி நேரத்திற்கு முன்பு மம்தா பானர்ஜி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நிறுவனங்கள் ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களை கவரும் வகையில் மம்தா பானர்ஜி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அதே நேரம் இந்த அறிவிப்பு ஒரு தேர்தல் தந்திரம் என சாடியுள்ள பாஜக, உண்மையில் மக்களுக்கு பணம் வந்து சேராது என கூறியுள்ளது.